ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்டா போட்ட வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மந்த்லி சிட் ஸ்கீம்ல வந்து ஒரு 12 ஜுவல்லரி ஷாப் எடுத்து கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்கேன். சோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய மந்த்லி சிட் ஸ்கீம்க்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்ட் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல பார்க்கலாம். அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ்ல டவுட் இருக்கு. அதாவது நம்ம வந்து 916 கேடிஎம் ஜுவல்லரி வாங்கலாமா, 22 to 24 கேரட்டுக்கான டிஃபரன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எல்லாம் எப்படி இருக்கும், 18 கேரட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கும் ரிப்பீட்டடா ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சரையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கான கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட் 14,100 ரூபாய், அதாவது 130 ரூபாய் குறைஞ்சிருக்கு. சில்வர் வந்து ஒரு 5 ரூபாய் குறைஞ்சு 265 ரூபாயில இருக்கு. ஷாப் ரேட் பாத்தீங்கன்னா 14,025 ரூபாய், ஒரு 65 ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப வந்து அமைதி பேச்சுவார்த்தை இல்லாதனால போர் வரத்துக்கான சூழல் இருக்கு. அதனால கூட வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப திரும்பவுமே ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா, 3 நாட்களுக்குள்ள ஈரான் வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படிங்கும்போது ஈரானுடைய அந்த எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து நாங்க வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ண போறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்றது தெரியல. ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா அவங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஈரான் தான் வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி திரும்பவும் எந்த ஒரு தாக்குதலுமே அமெரிக்கா வந்து நடத்தக்கூடாது, அதுக்கு வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. சோ இதை வந்து ட்ரம்ப் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்றாங்க. பட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 நாளைக்குள்ள அவங்க திரும்ப பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. சோ எப்படி பார்த்தாலுமே திரும்பவுமே வந்து போர் வரத்துக்கான சூழல் தாங்க இருக்கு. கோல்ட் ரேட் வந்து நமக்கு அப்படி இருக்கும்போது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். இது எல்லாமே வந்து இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் மட்டும்தான். திடீர்னு வந்து ட்ரம்ப் வேற ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா மார்க்கெட் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0% வேஸ்டேஜ்ல வந்து ஜுவல்லரியும் கொடுத்திருக்காங்க அண்ட் காயினுமே கொடுத்திருக்காங்க 2 ஷாப்ல. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பீமால வந்து இன்னில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. எல்லா ஜுவல்லரியுமே நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ஆன்லைன் ஆஃபர். மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 25,000 rupees. அதே மாதிரி நீங்க 1 lakhக்கு மேல டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 24 கேரட் பார் வந்து ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து 0% வேஸ்டேஜ் ஃபார் காயின்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சென்னையில வந்து குருதேவ் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷோரூம் சொல்லிருக்கோங்க. அந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்குமே வந்து இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இந்த அக்ஷய திருதியை ஆஃபர்ல வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஷாப்ல 0% வேஸ்டேஜ் ஃபார் காயின் 30th வரைக்குமே இருக்கு. சோ யாருக்காவது வந்து காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நீங்க கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வருது. அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 916 கேடிஎம் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது 916 கேடிஎம் ஜுவல்லரி வந்து இப்ப வந்து கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இந்த கேடிஎம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஜுவல்லரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து 2 ஜாயின்ஸ் சேர்க்கும் போது சால்ட்ரிங் வச்சு கேடிஎம் பண்ணி சேர்ப்பாங்க. இதுல நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வந்து இதை தடை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 916 HUID ஜுவல்லரி ஒன்று தான் இருக்கு. இந்த கேடிஎம் ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த HUID டெஸ்டே வந்து பாஸ் ஆகாது. ஸோ இனிமே நீங்க வாங்கினீங்க அப்படின்னா 916 HUID மட்டும் வாங்குங்க. கேடிஎம் ஜுவல்லரி வந்து தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். வேற எங்கேயாவது விற்கிறாங்க சீப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்கிக்க வேண்டாம். அதுக்காக தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம ஓல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மெல்டிங் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து 22 கேரட்டா இல்லை வந்து 24 கேரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுமே நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓல்டு ஜுவல்லரியை வந்து நம்ம எதுக்காக மெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட பியூரிட்டி வந்து எக்ஸாக்டாக 18 கேரட்டா 20 கேரட்டா 22 தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். அப்போ தான் வந்து அது வந்து சுத்தமான தங்கமாக மாறும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம மெயினாக மெல்டிங் பண்ணுறோம். மெல்டிங் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அது 22 கேரட் தான். 24 வரவே வராது. 22 கேரட்டுக்கான வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். 24 அதை மாற்றணும்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. இது வந்து மெல்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 22 கேரட். ஒருவேளை வந்து ரொம்ப ஓல்டு ஜுவல்லரியா இருந்ததுன்னா கம்மியான பியூரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 கேரட்டா இருந்ததுன்னா 18 வரும், 19னா 19 அந்த மாதிரி நமக்கு வந்து
தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மெல்டிங் பண்றோம் அண்ட் டஸ்ட் ரிமூவ் பண்ண. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் வந்து ஒரு ஜுவல்லரியை யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ வந்து நிறைய அழுக்கு சேரும், அதெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மெல்டிங் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும், நீங்க என்ன கேரட் இருக்கோ அதுதான் வருமே தவிர 24 வந்து வரவே வராது. அடுத்தது வந்து 18 கேரட்டுடைய யூசேஜ் அது வந்து பெஸ்டா, அது வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. 18 கேரட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதனோட டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா அதில் வந்து கோல்டை தவிர மற்ற மெட்டல்ஸ் வந்து நிறையா கலக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். டெய்லி யூஸ்க்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேங்கிள்ஸ்லாம் டெய்லி வேர் பேங்கிள்ஸ்க்கோ இல்லை செயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம 18 கேரட் வாங்கிக்கலாம். இதே வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஒரு சிஸ்டர் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 22 கேரட்னு சொல்லி 18 கேரட் எல்லாம் வந்து வாங்க வச்சிருக்காங்க ஒரு சில ஷாப்ஸில். ஸோ அது மாதிரிலாம் வந்து வாங்க வேண்டாம். அதில் என்ன கேரட் போட்டிருக்கோ அதுக்கான வேல்யூ மட்டும் கொடுங்க. 18 கேரட்னா 18 கேரட் வேல்யூ ப்ளஸ் வேஸ்டேஜ். அதுக்கு வந்து நம்ம 22 கேரட்டுக்கான வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் லாஸ் தான் நமக்கு. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேஸ்டேஜுமே நமக்கு இதுக்கு வரா மாதிரி 5% இல்லை 10% இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஹை வேஸ்டேஜ்லாம் வந்து 18 கேரட்டுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா 18 கேரட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியல. இப்போ நீங்கள் 22 கேரட் வாங்கினாலே நிறைய ஷாப்பில் வந்து ஹெச்யூஐடி இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நமக்கு நிறையாவே லெஸ் பண்ணுறாங்க. அப்போ 18 கேரட்டுங்கும் போது அதோட ரீசேல் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால வந்து ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பீமா ஆன்லைன்லேயுமே நமக்கு வந்து 18 கேரட்லாம் கிடைக்குது. அதுனா நமக்கு வேஸ்டேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இப்போ 24 கேரட் காயின் இருக்குல்ல, அதனோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 24 கேரட் காயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் வந்து அதை வாங்குறது இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே அதுக்கு வந்து ரேட்டுமே நமக்கு ஹையாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு டை சார்ஜ்னு சொல்லிட்டு மினிமமே வந்து 4லேருந்து 5% வரைக்குமே கடைகளில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதனால தான் பெரும்பாலும் யாரும் 24 கேரட் ரொம்ப வாங்குறது இல்லை. இப்போ வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி வரும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதே ஷாப்பில் வாங்கி அதே ஷாப்லேயே நீங்கள் வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது யாருமே உங்களுக்கு டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா போத்தீஸ் டிஜிகோல்டு என்னோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நான் 24 கேரட்டாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ நான் அந்த ஷாப்பில் கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் இதை கொடுத்துட்டு ஜுவல்லரியாக மாற்றும் போது நாங்கள் வந்து எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் ஷாப்ஸில் இதே ப்ரொசீஜர் தான். எந்த ஷாப்பில் நீங்கள் 24 கேரட் கோல்டு காயின் வாங்கினாலும் அதே ஷாப்பில் நீங்கள் வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஷாப்பில் போகும்போது நமக்கு திரும்பியுமே 1லேருந்து 2% வரைக்குமே குறைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய லாஸ் தான் நமக்கு. அதனால் அதே ஷாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு 24 கொடுத்துட்டு நம்ம 22 கேரட் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிராம்ஸுமே கிடைக்கும். அன்றைக்கான வேல்யூலேருந்து இப்போ வந்து ஒரு கிராம் நீங்கள் 24 கேரட் கொடுத்துட்டு 1 கிராம் 22 கேரட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவே கிராம்ஸ் கிடைக்கும். இல்லை வந்து நம்ம அதுக்கு ஜிஎஸ்டியோ வேஸ்டேஜோ கூட லெஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அன்றைக்கான வேல்யூவே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க இல்லையா அதே ஷாப்பில் மாற்றும் போது. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான். மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சில் பெருசாக லாஸ் வராது. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு கடைக்கு கடை 2% 3%ன்னு சொல்லிட்டு கேஷாக மாத்திரம் இல்லையா, அப்போ வந்து பிடிக்கிறாங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உடனே வாங்கி விற்றீங்கன்னா லாபம் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 years கழிச்சு நம்ம இந்த கோல்டு காயினை விற்கும்போது 24 கேரட் காயினை விற்கும்போது உங்களுக்கு அந்த 5% டை சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராஃபிட் வந்து சேல்ஸில் கிடச்சிரும். அப்போவுமே நமக்கு 2% லெஸ் பண்ணி தான் தருவாங்க. பியூரிட்டியை வந்து எங்கே செக் பண்ணிக்கிறது? இப்போ நம்ம பீமா ஆன்லைன்லாம் வாங்குறோம் இல்லையா, அப்போ வந்து பியூரிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அங்கேயே மேக்ஸிமம் ஷாப்ஸில் வந்து பியூரிட்டி மிஷின்லாம் இருக்கும். அங்கேயே கொடுத்து நீங்கள் வந்து 916 இல்லை சிலதெல்லாம் 92 பியூரிட்டி கூட இருக்கும். அங்கேயே நீங்கள் வந்து ஸ்கின் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை ஆன்லைனில் தான் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் BIS கேர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த இப்போ பீமா ஆன்லைனில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த இமேஜில் வந்து எந்த இடத்துல அவங்க HUID கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இயரிங்கில் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டட் அந்த தண்டு மாதிரி வருதுல அதில் இருக்கும். ரிங்குன்னா ரிங்குடைய பேக் சைடில் இருக்கும். அதே மாதிரி நெக்லஸ் ஆரம்க்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல இருக்குன்னு இமேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த நம்பரை நீங்கள் லென்ஸ் வச்சோ இல்லை வந்து மேக்னிஃபையர் கிளாஸ்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்துட்டு அந்த HUID நம்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த BIS கேர் ஆப்பில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்னுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது வந்து இயர்ரிங்கா ரிங்கா பெண்டன்ட்டா அப்படின்ற அந்த டீட்டெயிலும் என்னைக்கு வந்து அது ஹால்மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பியூரிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
மாதிரி நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து வெயிங் மிஷின் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கடைக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த வெயிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் வரைக்குமே வந்து இது கரெக்டா வந்து சொல்லும். இந்த வெயிங் மிஷின் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டா நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ஆன்லைனுக்குன்னே நம்ம வந்து வாங்கி வச்சது தான். இது பீமா ஆன்லைனுக்காக வாங்கினது தான். ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்னுடைய லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தரேன். இது வரைக்குமே எனக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது. நீங்க பேட்டரியை கூட கழட்டி வச்சுட்டு அந்த டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு ரேட்டை பத்தி பார்த்தோம். கோல்டு ரேட் இனிமே எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதை தவிர 0% வேஸ்டேஜ் ஃபார் ஜுவல்லரி அண்ட் 0% வேஸ்டேஜ் ஃபார் காயின்ஸ் எங்க கொடுக்குறாங்க அப்படின்ற டீடைல் பார்த்தோம். இதை தவிர நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அதுக்கான ஆன்சரையுமே நான் அந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.